வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பெண்ணுக்கு பெண்ணே சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். செக்ரட்டேரியட் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட ஆனந்தன் நர்சஸ் குவார்ட்டர்ஸ் ஒட்டிய பிளாட்பாரத்தின் வழியே நடந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அடைந்த பொழுது சுகந்தி விழி போக்க காத்திருந்தாள். எங்க வராம இருந்துடுவீங்களோன்னு பயந்துட்டேன், வாங்க வாங்க என்று படபடத்தாள் அவள். ஏறி உட்கார்ந்திருக்கலாமே என்றான் ஆனந்தன். எப்படி என்ன கண்டுபிடிப்பீங்க? அதனால தான். சுகந்தி சிரித்தாள். அந்த சிரிப்பில்தான் எத்தனை சிலிர்ப்பு அவனுக்கு. ஏதாவது சாப்பிட்டியா? நீங்க? இல்ல, நான் டிஃபன் செய்துட்டேன் வழியில. எதுக்கும் 2 பாத் பேக்கெட் வாங்கி கொண்டால் நல்லது இல்லையா? பதில் எதிர்பார்க்காமல் 2 பொட்டலங்களை வாங்கி நீட்டினான் அவன். சுகந்தி பெற்றுக்கொண்டாள். பதிலுக்கு 2 கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினாள். இருவரும் பருகினர். ஏறிக்கோ சுகந்தி. சுகந்தி ஏறிக்கொண்டாள். உள்ள இடம் இருக்கா பாரேன். அவள் கண்கள் நோட்டம் விட்டன. அது பெண்கள் பெட்டி. சற்று நகர சொல்லி அமர்ந்தாள். என்னைக்கு வருவ? ஒரு வாரம் இல்லாட்டாலும் 4-5 நாளாவது இருக்க வேண்டாமா அவங்களோட? ஆனந்தன் பெருமூச்சு விட்டான். உங்க பெருமூச்சு வண்டியை நகர்த்திடும் போலிருக்கே. சரி, ஞாபகமா வாங்கி வைக்கிறீங்களா அத? கன்சர்ன் லெட்டர் தானே? டெஃபினெட்லி. விசில் ஊதப்பட்டது. பச்சை கொடி உயர்ந்து தாழ்ந்தது. சுகந்தியோடு அந்த புகை வண்டி புறப்பட்டு விட்டது. ஆனந்தன் வந்த வழியே அலுவலகத்திற்கு திரும்பினான். மாலை அலுவலகம் முடிந்து எல்லோரையும் போல வெளியே வந்த ஆனந்தனுக்கு நேராக வீடு செல்ல பிடிக்கவில்லை. அங்கு என்ன இருக்கிறது? நோயாளி போல சதா இருமிக் கொண்டே இருக்கிற குச்சி உடல்காரியான சுஜாதாவும் அவள் தம்பி தியாகவும் தானே. அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேறு புதுமையோ கவர்ச்சியோ இல்லையே. சுஜாதா அவன் மனைவிதான். விதியின்றி கட்டி கொள்ளப்பட்டவள்தான். அதற்காக எப்போதுமே விரும்பிக் கொண்டிருக்க முடிகிறதா? அதுவும் இருமிக் கொண்டே இருப்பவளை சுகந்தியை போல போஷாக்காக சதை பிடிப்பாக இருந்தாலாவது. அழகில்லாத மனைவியின் அன்பு, ஆரோக்கியமில்லாத பெண்டாட்டியின் பாசம் யாருக்கு வேண்டும்? அவனுக்கும் சுஜாதாவுக்கும் திருமணம் நடந்து 5 வருடங்கள் ஆகின்றன. அவன் வேலை தேடி பம்பாய் சென்றபோது வலிய அவனுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடித்தது. அப்போதைக்கு சந்தேகம் இல்லாமல் அது அதிர்ஷ்டம்தான். ரயிலை விட்டு இறங்கியவன் பிளாட்பாரத்தில் கைப்பெட்டியை வைத்துவிட்டு சிகரெட்டை பற்ற வைத்தான். களைப்பு தீர ஒரு இழுத்தவனின் பார்வை காலடியில் சென்றபோது அவ்விடம் காலியாக இருந்தது. அவனை திடுக்கிட வைத்தது. பரபரப்போடு சுற்றுமுற்றும் பார்த்தவனுக்கு 10 வயது பையன் ஒருவன் தன் பெட்டியும் கையுமாக தூக்க முடியாமல் நின்றிருப்பது தெரிந்தது. ஒரே எட்டில் அந்த பையனை 2 அறை வைத்து பெட்டியை பிடுங்கிவிட்ட பிறகுதான் அவனுக்கு மூச்சே வந்தது. ஏதோ நம்ம தமிழாளா இருக்காரேன்னு அந்த திருடங்கிட்ட இருந்து பிடுங்கின, அதுக்கு தண்டனை கிடைச்சிட்டது என்ற அச்சிறுவன் அடிப்பட்ட இடத்தை தடவி கொண்டான். ஆனந்தன் துணுக்குற்றான். மன்னிச்சிடு தம்பி. பம்பாய்க்கு புதுசா? ஆமா. தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான் அச்சிறுவன். தியாகு. சில நாட்களில் தியாகுவின் வயதான தாய் காலமாகிவிட்டாள். அதுவரையில் அவர்களை ஆதரித்து வந்த பம்பாய் உறவினர் தியாகுவையும் அவன் தமக்கை சுஜாதாவையும் ஆனந்தனிடமே பொறுப்பாக்கிவிட திட்டம் போட்டார். பம்பாய்க்கே உரிய பொலிவோடு பருவ செழிப்பின் நெளிவோடு மல்லிகை கொடி போல் இருந்த சுஜாதா அப்போது ஆனந்தனுக்கு கசக்கவில்லை. மாறாக இனித்தாள். சுவைக்க மாட்டோமா என்ற ஏக்கத்தையும் சுரக்க வைத்தது. எனவே ஒரு நல்ல நாளில் அவனையும் சுஜாதாவையும் தம்பதிகளாக அந்த உறவினரை இணைத்து விட்டார். அப்போதைக்கு அது அதிர்ஷ்ட பரிசு. ஆனால் இப்போது 5 வருடங்களுக்கு பிறகு, அதுவும் சுகந்தியை வேறு சந்திக்க ஆரம்பித்து விட்ட பிறகு, மலர் விழிகள் முட்டை விழிகளாகி எடுப்பான நாசி கருப்பாகி முன் நெற்றியில் அலையும் கூந்தலால் மதி போல இருந்த முகம் மாட்டுக்கார பெண்ணை போன்று மட்டமானதாகி, ச, உயர்நிலை பள்ளிக்கு பிறகு சுகந்தியை மீண்டும் சந்திக்க நேரும் என்றோ, சந்திப்பு இணைப்புக்கு தேவையான பிணைப்பை தம்மிடம் ஏற்படுத்தும் என்றோ ஆனந்தன் கனவில் கூட எண்ணியதில்லை. அண்ணா சாலை சுரங்கப்பாதையில் அச்சந்திப்பு நடந்தது. பீச் பார்க், ஜூ, கோவளம், மகாபலிபுரம் என்று அது தொடர்ந்தது. இன்று சுஜாதாவின் ஒப்புதல் கடிதத்தையே கேட்கிறது. உத்தியோக நிமித்தம் ஆந்திராவுக்கு சென்றுவிட்ட தன் பெற்றோர்களோடு இந்த சுகந்தி இருக்கக்கூடாதா? ஏன் தனக்கு ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொண்டு மீண்டும் இங்கே வர வேண்டும்? வந்ததோடு ஆனந்தனையும் சந்திக்க வேண்டும். மகாபலிபுரம் மணலில் நடக்கும்போதுதான் மணமானவன் என்றும் சொன்னான் ஆனந்தன்.
நீங்களாகவே சொல்லட்டுமேன்னு தான் கேட்கல என்றாள் சுகந்தி. ஆனால் பலன் இல்லை. அவள் ஒரு நோயாளி. இஸ் இட்? இருமிக் கொண்டே இருப்பா. நான் நரகம்தான் வீட்ல. நல்லதா போச்சு. என்ன சொல்ற? சீக்கிரமா அவங்க கிட்ட இருந்து கன்சர்ன் லெட்டர் வாங்கி என்னை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்கிறேன். ஜிவ் என்று மின்சாரம் பாய்ந்தது அவனுக்கு. அப்போதிருந்துதான் ஆனந்தன் திட்டம் தீட்டுகிறான். ஆனால் முறையாக தாலி கட்டினவள் ஆயிற்றே, எப்படி என்றுதான். 1, 2 என்று 4 நாட்களாகிவிட்டன. சுகந்தியும் கடிதம் போட்டுவிட்டாள். அதில் கன்சென்ட் வாங்கி ஆயிற்றா என்றும் கேட்டுவிட்டாள். இனியும் சும்மா இருந்தால் அது அவள் அன்புக்கே நம்பிக்கைக்கே துரோகம் இழைப்பது போலல்லவா ஆகிவிடும். ஆனந்தன் தனக்குத்தானே துணிச்சலை வரவழைத்து கொண்டு இரவு சாப்பிட்ட பின் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான். நான் உன்கிட்ட உன்னை மறைச்சிட்டேன் சுஜா. அது அப்படியே மறைஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா கப்பும் கிளையுமா இப்போ என்ன? என்னன்னு சொல்லுங்க. எனக்கு நாக்கு கூசுறது சுஜா. உண்மையிலேயே கூசுகிறதோ என்று எண்ணும்படி தயக்கத்தை கலக்கம் குழைத்து காட்டினான் ஆனந்தன். சொல்லுங்க, பரவாயில்ல. நான் கல்யாணத்துக்கு முன்னையே ஒரு பொண்ணை. பரவாயில்ல சொல்லுங்க. என்னத்த சொல்றது சுஜா? சுஜாதா அவனையே பார்த்தாள். ஒரு பெண்ணை அப்புறம்தான் பம்பாய்க்கு வந்து உன்னை கல்யாணம் செய்துகிட்டேன். அந்த பெண் இப்போ உங்ககிட்ட தகராறு செய்கிறாளா? சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, பணம் கூட கொடுத்துடலாம். ஆனா சுஜாதா கணவனையே கண் கொட்டாமல் பார்த்தாள். கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் இருக்கான்னு கூட சொன்னேன். ஆனா உனக்கு திக்குன்னு இருக்கு. ஆனா அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளணுமாம். துடைப்பது போல மேல் துண்டால் முகத்தை மூடிக்கொண்டான் ஆனந்தன். எப்படியோ சொல்லியாகிவிட்டது. குண்டை தூக்கி போட்டாகிவிட்டது. சில வினாடிகள் மௌனமாயின. அதுவரையில் சிலையாக நின்ற சுஜாதா சட்டென்று திரும்பி உள்ளே சென்றாள். ஆனந்தனுக்கு ஆத்திரம் தலை தூக்கியது. என்ன பேசாம போற? இதோ வர்றங்க. ஆனந்தன் பதட்டத்தின் எல்லையில் எழுந்து நின்றான். சுஜாதா வந்தாள். ஒரு கடிதத்தை அவனிடம் நீட்டினாள். என்னது? படிச்சு பார்த்து சரியான்னு சொல்லுங்க. பரபரப்போடு படித்தான் ஆனந்தன். வியப்பில் விழிகள் விரிந்தன. எதிரே நின்ற மனைவியை பார்த்தான். கணவனின் நேரான பார்வையை சந்தித்து தான் எத்தனை நாட்களாகிவிட்டது அவளுக்கு? ஒப்புதல் கடிதம். ஆனந்தனுக்கு இதயமே மகிழ்ச்சியில் எம்பி குதித்தது. எத்தனை சீக்கிரத்தில், எவ்வளவு எளிதில் இந்த நொடியிலேயே சுகந்தி தோன்றி இக்கடிதத்தை பார்த்தாளானால்? சுகந்தியின் கடிதத்தை படிக்க நேர்ந்து அதனால் கணவனின் நிலையை உணர்ந்து சற்று முன் அவளாகவே அப்படி ஒரு ஒப்புதல் கடிதம் எழுதி வைத்திருந்தது ஆனந்தனுக்கு தெரியாது. ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்காக எத்தனையோ தியாகங்கள் சிறியதும் பெரியதுமாக செய்கிறாள். அதையெல்லாமா அறிந்து கொள்கிறான் கணவன்? அதற்கெல்லாம் நேரம் ஏது, எண்ணம்தான் ஏது? ஆண்மைக்குத்தான் ஏற்குமா? மறுநாள் வைசாக்கில் இருந்து வந்துவிட்ட சுகந்தி சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்தே ஆனந்தனுக்கு போன் செய்தாள். வரவில்லை என்ற பதில் அவளை ஓங்கி குட்டியது போல் இருந்தது. ஏதோ ஒரு வேகத்தில் ஆட்டோவை பிடித்து அயன்புரத்தில் இருக்கும் அவன் வீட்டை அடைந்தாள். சிறு பழக்கூடையும் ஒரு கிட் பேங்குமாக நுழைந்த அவளை ஒரு வினாடி திணறி சுதாரித்து கொண்ட சுஜாதா முகமலர்ச்சியோடு வரவேற்றாள். அவரை தேடி வந்திருக்கீங்களா? உள்ள வாங்க. பாயை விரித்தவள் பக்கத்தில் ஒரு மடக்கு நாற்காலியையும் போட்டாள். உட்காருங்க. அவர் இருக்காரா? ஆபீஸ் போயிருக்காரு. துணுக்குற்றாள் சுகந்தி. லீவு நாரே போன்ல கேட்டதுக்கு. சேர் போட்டீர்களே, வசதி எப்படியோ அப்படி உட்காருவீங்கன்னு போட்டேன் என்ற சுஜாதா. தியாகு என்ற தம்பியை அழைத்தாள். உள்ளே வேலையாக இருந்த தியாகு வெளியே வந்தான். இதை பார், அத்தானுக்கு ரொம்ப வேண்டியவங்க வந்துட்டு இருக்காங்க. பேசிட்டு தாகத்துக்கு கொண்டு வர. அதெல்லாம் வேண்டாம் என்றாள் சுகந்தி. பரவாயில்ல. சுஜாதா உள்ளே சென்று ஹார்லிக்ஸ் கலக்கி கொண்டு வந்தாள். அங்கு தியாகு இல்லை. இந்தாங்க. வேண்டாம்னு சொன்னனே. கூச்சப்படாதீங்க. உங்க வீடு மாதிரி சாப்பிடுங்க. உங்க வீடு மாதிரி சுகந்திக்கு புல் அரித்தது. வாங்கி கொண்டாள். என் வீடு என் வீடு என்று ஒரு நிமிடம் தன்னை மறந்தவள் தெளிவு பெற்ற போது பக்கத்து அறையில் சுஜாதாவின் பேச்சு குரல் கேட்டது. அத்தானுக்கு வேண்டியவங்க வந்தா கிட்ட இருந்து அவங்கள மதிக்கிற மாதிரி பேசணும்னு நான் சொல்லல. ஏன் உன் புத்தி இப்படி போறது? அவருக்குத்தானே அகௌரவம். இன்னும் உங்ககிட்ட அந்த மனுஷன் முகம் கொடுத்து பழகினா உன்னை பிடிக்கவே முடியாதுக்கா. இந்த லட்சணத்துல நானும் பல்ல இழிக்கணுமா? உனக்கு தான் ரோஷம் இல்ல, மானம் இல்ல, விதியும் இல்ல. போய் 32 பல்லையும் காட்டு. நீயும் பொண்ணுதானே? தோ வந்திருக்குதே.
மினிக்கின்னு ஒரு மோகினி பிசாசு உன்னை அழிக்கிறதுக்குன்னு. அதுவும் பொண்ணுதான். பொண்ணுக்கு பொண்ணே பயங்கர எதிரி. எங்க முட்டிக்கிறது? போய் ஆடு. கத்தாதடா மடையா. சுஜாதா திரும்பி சுகந்தி இருந்த இடத்துக்கு வந்தாள். மன்னிச்சிடுங்க, தனியா விட்டுட்டு போயிட்ட. பரவாயில்ல என்ற சுகந்தி தன் பார்வையை நன்றாக நிமிர்த்தினாள். சுஜாதாவுக்கு அந்த நேரம் பார்த்து இருமல், தொடர் இருமல். என்ன இருமுறீங்க இப்படி? பம்பாயிலிருந்து இங்க வந்த பெண்ணாடி பிடிச்சது. போக மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுது. என்ன செய்யறது? ஏன் அவர் மருந்து எதுவும் வாங்கி தரலையா? எவ்வளவுன்னு வாங்கி கொடுப்பார். வேறு எவளையாவது கட்டி கொண்டிருந்தாலாவது நிம்மதியா இருந்திருக்கும். அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் வந்த தியாகு, வாங்கியே தர்றதில்லைங்க, சட்டையே பண்றதில்ல அப்படின்னு சொன்னா அது அந்த ஆளையே மனுஷத்தன்மை இல்லாதவன் ஆக்கிடுமேன்னு தான் அக்கா இப்படி சொல்ல வேண்டியிருக்கு. இப்படியே தன்னால சாகர மாதிரி பண்ணிட்டா இன்னொருத்தி கூட இஷ்டமா கும்மாளம் போடலாம் இல்லையா என்று முணுமுணுத்து கொண்டே நகர்ந்தான். அவனுக்கு ஏனோ மாமாவை பிடிக்க மாட்டேங்கிறது. இதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, சின்ன பையன்தானே. இல்ல. சுகந்தி எழுந்து கொண்டாள். என்ன எழுந்துட்டீங்க? நான் வரேன். அவர் வந்தவுடனே பார்த்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். சுஜாதா சுகந்தியின் இரு கரங்களையும் தடுத்து நிறுத்துவது போல் பற்றினாள். இந்த நேரத்தில் ஹலோ சுகந்தி என்றவாறு துள்ளி நுழைந்தான் ஆனந்தன். தனக்கு தெரிந்த வக்கீலிடம் போய் இரண்டாவது திருமணத்தை பற்றி கலந்து ஆலோசித்துவிட்டு அப்பொழுதுதான் திரும்பிய அவனுக்கு சுகந்தி தன் வீட்டிற்கே வந்து விட்டிருந்தது அப்படி துள்ளலை தந்தது. இப்பதான் வந்தியா? கன்சர்ன் லெட்டர் வாங்கிட்டேன், இதோ பாரேன் அவ எழுதி கொடுத்தத. துடியும் படபடப்புமாக சுஜாதா எழுதி கொடுத்த ஒப்புதல் கடிதத்தை சுகந்தியிடம் நீட்டினான் ஆனந்தன். கடிதத்தை வாங்கிய சுகந்தி நிதானமாக ஒரு சிரிப்பை உதிர்த்தாள். பின் அதைவிட மிக நிதானமாக அக்கடிதத்தை பல துண்டுகளாக கிழித்தாள், கீழே போட்டாள். சுகந்தி அதட்டலாக கேட்டான் ஆனந்தன். என்ன பைத்தியமா இவளுக்கு? மன்னிச்சிடுங்க, எனக்கும் என் மெட்டர்னல் அங்கிள் மகனுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்துன்னு சொல்லி போகத்தான் வீடு தேடி வந்தேன். ஃபர்கெட் அண்ட் லீவ் மீ. பழக்கூடையை விட்டு தன் பையை மட்டும் எடுத்துக்கொண்ட சுகந்தி வேகமாக வெளியேறினாள். விட்டு கொடுப்பதில் பதிவு திருமணம் செய்து கொண்டிருந்தும் வேறு ஆதரவற்ற நிலையில் இருந்தும் சுஜாதா முன் வரும்போது அனைத்து வசதிகளும் கொண்ட தான் மட்டும். ஆனந்தன் தரையை பார்த்தான். சுகந்தியால் கிழித்து போடப்பட்ட கன்சர்ன் லெட்டர் அவனை பார்த்து பல முகங்களாகி எள்ளி நகையாடுவது போல் காற்றில் துள்ளி சிரித்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.